நம்ம தளபதி எலெக்ஷனுக்காக ஓட் போட வந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க நேற்று. அண்ட் ஜஸ்ட் ஓட் போட வந்த நியூஸு லோக்கல் சேனல்லேருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ நேற்று எத்தனை பேர் தூங்காமல் இருந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா நேற்று தளபதி பண்ண சம்பவம் அது மாதிரி. அண்ட் நேற்று வந்து நம்ம தளபதியோட வீடியோ நல்லா பார்த்துருந்தீங்கன்னா நம்ம தளபதியோட தலையிலையும் கையிலையும் ஒயிட் கலரில் பெயிண்ட் போட்டிருப்பாரு. ஸோ ரஷ்ய ஷெட்டில் நம்ம தளபதிக்கு அடிபட்டிருக்கும் போல. அண்ட் அப்போ ஃபைட் சீன்ஸ் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல அங்கே. தென் அது மட்டும் இல்லாமல் கோட் படத்துடைய எல்லா ஷெட்யூலும் நம்ம தளபதி முடிச்சிட்டாராம். ஸோ இன்னும் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் மட்டும் தான் இருக்குது. அதெல்லாம் முடிச்சிட்டா மொத்தமாக முடிஞ்சிருன்னு சொல்கிறாங்க. ஸோ தளபதி இனிமேல் நெக்ஸ்ட் படத்துக்கான வேலையை பார்க்கலாம். அண்ட் தளபதி 69 தான் நம்ம தளபதிக்கு லாஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தளபதி வெயிட் பண்ணி கதையை சூஸ் பண்ணலாம். ஏன்னா தளபதிக்கு டைம் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தளபதி லாஸ்ட் படத்தை ஹிட்டும் கொடுத்தாகணும். அதாவது லாஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால பெரிய ஹிட் கொடுத்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு பேரோட போகணும். ஸோ தளபதி கொஞ்சம் டைம் எடுத்து கதையை சூஸ் பண்ணி ஹிட் படமாக கொடுத்தா போதும். தென் கோட் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான விசில் போட சாங் மூலிமா நம்ம தளபதி நாம் தமிழர் கட்சி சின்னமான மைக் சின்னத்துக்கு தான் மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம தளபதி யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக இது மாதிரி நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.